Hello students, 12th standard mathematics, chapter 1, applications of matrices and determinants. In exercise 1.2, problem number 1, subdivision number 4. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸுக்கு ஃபைண்ட் த ரேங்க் பை மைனர் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் 3 ப்ராப்ளம் போட்டிருக்கோம். அதே மாதிரி இதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் கொடுத்துருக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஏன்னு எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ லெட் ஏ ஈக்குவல் டு 1 -2 3 2 4 -6 5 1 -1. இதுதான் வந்து நம்ம கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸு. இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னென்னு பார்த்தோம்னா 3/3. எப்படி 3/3ன்னு தெரியும். இதில் வந்து 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. 3/3 ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஸோ ரேங்க் பை மைனர் மெத்தட் கண்டுபிடிக்கும் போது நம்ம அதாவது செகண்ட் இந்த தேர்டு சப்டிவிஷனில் ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்தால் எப்படி போகணுன்னு பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்தால் எப்படி போகணுன்னு பார்த்தோம். இப்போ இங்கே வந்து 3/3 மேட்ரிக்ஸ் வந்துருக்கு. இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்ததுன்னு சொன்னால் நம்ம வந்து ரேங்க் என்னவாக இருக்கும். இப்போ வந்து therefore ரோ ஆஃப் ஏ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 3. இங்கே என்ன ஆர்டரோ அந்த ஆர்டருக்கு ஈக்குவலாகவோ அல்லது அதை விட குறைவாகவோ இருக்கலாம். ஸோ ஈக்குவலாக இருக்கா குறைவாக இருக்கான்றது தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புங்களை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுக்கும்போது அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு நம்ம டைரெக்டாக என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் மைனராக மாற்றி. ஸோ அப்போது என்ன பண்ணலாம்னா முதல்ல டிட்டர்மினன்ட் வேல்யூ போடலாம். இந்த ஏவுக்கு வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ போட்டோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். டிட்டர்மினன்ட் வந்து 1 -2 3 2 4 -6 5 1 -1. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே வந்து நம்ம சைன் அசைன் பண்ணலாம். அதுக்கு சைன் அசைன் பண்ண என்ன சைன் போடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல இதுக்கு ப்ளஸ் போடலாம். இங்கே மைனஸு எகைன் இங்கே என்ன இருக்கும் ப்ளஸ்ஸு. இப்போ இந்த சைன் போட்ட பிறகு இதை ஃபஸ்ட்டு ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது முதல்ல டேரெக்டாக போட்ட 1 இன்ட்டு இந்த 1 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டோம்னா இந்த மைனர் கிடைக்கும். இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன 4 × -1 -4. அடுத்தது மைனஸ். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × -6 வந்து -6 வரும். இப்போது ஏற்கனவே நம்ம 4 -1 மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து இந்த மல்டிப்ளிகேஷன் வேல்யூவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போது 1 × -6 வந்து -6. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கணும். -1 என்ன ஆகும் ப்ளஸ்ஸு. அப்போ +6 ஆகும். சரி, அடுத்தது மைனஸ் போடணும். ஆனால் மைனஸ் ஃபார்ம் நம்ம ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த எலமெண்ட்லேயும் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ 2 மைனஸ் என்னவாக மாறும் ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ 2 இந்த 2 இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டுட்டு மீதியை பாருங்கள். 2 -6 5 -1 இதான அந்த மைனர். இந்த மைனருக்கு எக்ஸ்பென்ஷன் போட்டால் 2 × -1 வந்து என்ன ஆகும் -2. அடுத்தது மைனஸ் இங்கே பாருங்கள் 5 × -6 வந்து -30. ஆனால் -30 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்புறம் 2 சேர்ந்து என்ன ஆகும் +30 மாறும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுன்ற ஐடியா இருந்தால் போதும். தேர்டு எலமெண்ட் வந்து +3 இன்ட்டு இப்போ இங்கே பாருங்கள் +3 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் நம்ம விட்டுட்டு மீதியை பார்க்கலாம். இந்த 2 4 5 1 தான் இருக்கும். இந்த 2 4 5 1என்ற இந்த மைனரில் 2 × 1 2 -5 × 4 20 +20 வருது. இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து என்ன ஆகும் -20 மாறும். இந்த இடம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை நாம் சிம்பிளை பண்ணோம்னா 1 × -4 + 6 +2 +2 இன்ட்டு இங்கே பார்த்துக்கோங்க -2 + 30 அப்போ +28. அடுத்து +3 இன்ட்டு 2 -20 20 தான் அதிகம். அப்போ மைனஸு. ஏன்னா பெரிய நம்பருக்கு தான் எது பெரிய நம்பரோ அதனுடைய சைன் போடணும். இதை நம்ம சின்ன கிளாஸில் நிறைய படிச்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 20 தான் பெருசு, அதோடைய சைன் வந்து என்ன மைனஸ். அப்போ 20 வந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 18. அப்போது சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். சரி,
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -2 சின்னது +30 பெருசு. அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ் குறி இருக்குது. ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 30லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் 28. பெரிய நம்பருடைய சைன் வந்து ப்ளஸ். ப்ளஸ் வந்து ப்ளஸ் போடுறதில் நம்ம மைனஸ் இருந்தால் மட்டும் போடுறோம். சரி, இதோட வேல்யூ போக்கலாமா? 1 × 2 2 ப்ளஸ் 2 × 28 56 3 × 18 3 இது வந்து முதல்ல சைன் பண்ணோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். 3 × 18 18 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 54 கிடைக்கும். சரியா? சரி, இப்போ பாருங்கள் 56லேருந்து 54 சப்ட்ராக்ட் பண்ணால் 2 இருக்கும். அப்போது இது இதுக்கு ஈக்குவல், ஏற்கனவே ஒரு 2 இருக்குது, +2 = 4ன்னு கிடைக்குதா? ஸோ அப்போது கொடுக்கப்பட்ட அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 4 வருது. 4 ≠ 0. ஏன்னா நமக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ≠ 0 வந்தால் நம்ம உடனே ரேங்க் என்ன சொல்லிடலாம், கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். ஸோ இப்போ எப்படின்னா, ஒரு 3/3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது, அல்லது 2/2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதோடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ≠ 0 வந்ததுன்னா உடனே நம்ம என்ன சொல்லிடலாம், அதோட ரேங்கை சொல்லிட முடியும். ஏன்னா இங்கே ஆர்டர் வந்து என்ன 3 தானே. அப்போ ஆர்டர் 3 இருந்தால் டிட்டர்மினன்ட் வேல்யூ அந்த கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸை நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ≠ 0 வந்ததுன்னா அதோட ரேங்க் என்னவாக இருக்கும், அந்த ஆர்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஒருவேளை டிட்டர்மினன்ட் ஏ வந்து = 0 வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா இந்த ரேங்க் வந்து என்ன ஆகுனா 3 விட குறைவாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணணும். பட் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் டிட்டர்மினன்ட் ஏ ≠ 0 வந்ததுனால அந்த கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து என்னவாக இருக்கும், 3 இருக்கும். அவ்வளோதான். சரி, இப்போது கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னன்னு கன்க்ளூட் பண்ணலாம். therefore ரோ ஆஃப் ஏ = 3 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். சரியா? இப்போ ரோ ஆஃப் ஏ = 3 ஏன் வந்ததுன்னு சொன்னால், நம்ம இந்த கொடுத்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம். அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ ≠ 0 வந்திருக்குது. அப்போது இந்த ரூல் படி டிட்டர்மினன்ட் ≠ 0 இருந்தால் ஏவோட ரேங்க் வந்து 3. இது காரணம் வந்து இது 3/3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால அந்த ஆர்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். தேங்க்யூ.